நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய சென்னைக்கு உட்பட்ட பல்லவன் இல்லம் வாக்குச்சாவடியில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் போலீசாருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக தற்போது குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய சென்னை பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் வாக்களித்தால் லைட் எரியவில்லை என கூறி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் கூடுதல் விவரம் செய்தார் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது மும்முரமாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய பல்லவன் சாலையில் உள்ள கேந்திரியா வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடியில் தொடர்ச்சியாக இன்று காலை முதலில் இருந்தே வாக்குப்பதிவு என்பது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த கட்சிக்கு வாக்களித்தாலும் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சி மை சின்னத்திற்கு வாக்கு சரியாக பதியாகவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு என்பதும் எழுந்திருக்கிறது. வாக்காளர் ஒருவர் தெரிவித்த இந்த புகாரின் அடிப்படையில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு வந்து தற்போது என்ன நடக்கிறது, இந்த குளறுபடிக்கான காரணம் என்ன என்பதை குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்களித்தால் உதயசூரியனுக்கு செல்வதாக அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டியிருந்தனர். இதனால் ஒரு மணி நேரமாக இந்த வாக்குச்சாவடியில் இந்த வாக்குப்பதிவு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இதன் பிறகாக திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதம் என்பதும் நாம் தமிழர் கட்சியிடையே ஏற்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளரை காவல்துறையினர் 200 மீட்டருக்கு அப்பால் வெளியே எதுவாக இருந்தாலும் பேசிக் கொள்ளலாம் என்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைக்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் உட்பட கட்சியினுடைய நிர்வாகிகள் வெளியே வந்திருந்தனர். அப்போது இந்த காவல்துறையினர் தொடர்ச்சியாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க கூடாது என்ற ஒரு கருத்தினை முன்வைத்த காரணத்தினால் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன் உட்பட பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த வாக்குச்சாவடி நடைபெறும் இடத்திலிருந்து சாலை மறியலில் ஈடுபடுவதற்கான அந்த ஒரு முயற்சியை எடுத்திருந்தனர். தொடர்ச்சியாக காவல்துறையினர் கட்டுப்படுத்த முயன்ற போதிலும் இதற்கான வாக்குப்பதிவு என்பதனை மறு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை என்பதனை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் முன்வைத்திருந்தார். அதற்கு இந்த தேர்தல் நடத்தக்கூடிய இந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் உடன்படாத ஆத்திரமடைந்த அவர்கள் தொடர்ச்சியாக சாலை மறியலில் ஈடுபட்ட காரணத்தினாலும் காவல்துறையினர் தற்போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனை கைது செய்திருக்கின்றனர். அவருடன் ஆதரவாக வந்த 20க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அந்த கைது என்பதும் செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தினால் தற்போது வேறு ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இந்த பகுதியில் மீண்டும் இந்த வாக்குச்சாவடியில் தொடர்ச்சியாக வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய மைக் சின்னத்தில் இந்த கோளாறு இருப்பதால் வாக்குப்பதிவு என்பதனை மறு வாக்குப்பதிவு என்பது செய்ய வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒற்றை கோரிக்கையாகவும் இருக்கிறது. அதே போல இதற்கு முன்பாக வாக்கு செலுத்திய வாக்குகளையும் தொடர்ச்சியாக பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதே நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை வேட்பாளர் கார்த்திகேயனுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், வாக்குச்சாவடி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மத்திய சென்னை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டுள்ளார். இது குறித்த தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.